வணக்கம் நண்பர்களே. திருமணமாகி லக்ஷ்மிக்கு ரொம்ப வருஷமாகவே குழந்தை இல்லை. இன்னும் ஒன்று இல்லையே என அவள் குடும்பத்தார் மற்றும் அக்கம் பக்கத்தினரெல்லாம் கேட்டாங்க. கேட்டதும் சங்கடத்தை தந்தாலும் ஒரு பயமும் வருங்க. லக்ஷ்மிக்கும் அந்த பயம் வந்தது. தன் கணவன் ராகவனிடம் சொல்ல, ஹே லட்சு, ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற? எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு கிடைக்கும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு தன் கணினியில் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் லக்ஷ்மிக்கு இயல்பாய் இருக்க முடியலை. ஏதோ ஒரு குழப்பம். ஏங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? என்ன திடீர்னு? சும்மா தான், மனசே சரியில்லை, அதான். ஓகே, ஆனால் 2 நாள் தான். சரிங்க. அம்மா வீட்டில் அம்மா என்று பார்த்ததும் கட்டி கொண்டாள். வாடா செல்லம், வாங்க மாப்பிள்ள. அப்பா அம்மா எல்லோரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அத்தை. மாப்பிள்ள, ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்க மாமா. உங்களுக்கு லீவு கிடைச்சா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கும் திருமணஞ்சேரி கோயிலுக்கும் போய் வேண்டுதல் நிறைவேற்றணும். ரொம்ப நாளாக அவள் சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் லீவ் கிடைக்கலன்னு தள்ளி தள்ளி 4 வருஷம் ஆச்சு. அதை கொஞ்சம் செஞ்சுட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பாக போகலாம் மாமா. ஆனால் தொடர்ந்து என்னால் லீவு போட முடியாது. ஒரு மாதத்துக்கு ஒன்றுன்னு போகலாம். அப்படியே ஆகட்டும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. அம்மாவுடன் பேசினாள் லக்ஷ்மி. என்னம்மா முகம் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு தெரியாதா நீ எப்படி இருப்பன்னு? என்னாச்சு சொல்லுமா. அம்மா, எனக்கு குழந்தை பிறக்குமா? ஏண்டா இப்படி ஒரு சந்தேகம்? உனக்கு இல்லாமல் வேற யாருக்கு? நாம் கும்பிடுற சாமி நம்மளை கைவிடாது. கவலைப்படாத. அந்த அங்காள் அம்மா தராமல் எங்கே போயிடுவா? விடுவனா? சண்டை போடுவேன். அப்புறம் அவள் வாசலை மிதிக்கவே மாட்டேன்ல. இந்த மாதிரி ஒரு பக்தி நம் மக்களிடம் காணலாம். சாமியை நம் வீட்டில் ஒருவரைப் போல வைத்து பேசுவது எல்லாம் இன்னும் சிலரிடம் இருக்கும். கடவுளும் நீ யாராக என்னை பார்க்கிறாயோ அதுபோலவே நானும் இருப்பேன் என்பார். லக்ஷ்மியின் அம்மாவும் அப்படிதான். கடவுள் மீது அதிகமான பக்தி, நம்பிக்கை. யாராவது ஒருவர் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னால் உடனே காசு கொடுத்து உண்டியலில் போட்டுருங்கன்னு சொல்வாள். இங்கே பாருடா, மனசை போட்டு குழப்பிக்காத. நாம் இந்த வேண்டுதல் எல்லாம் முடிப்போம். நீயும் பாரத்தை சாமியிட கொடுத்துரு. நம்பிக்கையோட உன் வேலையை பாரு. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் துர்க்கைக்கு விளக்கேத்து. உனக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் எல்லாம் சொல்லு, நல்லதே நடக்கும். சரிம்மா என்று கண்களில் நீர் திரள அம்மாவை கட்டிக்கொண்டாள். இப்போ அவளுக்கு ஒரு நிம்மதி இருந்தது. அம்மா சொன்னது போல் பரிகாரங்கள் மற்றும் கோவில் பூஜை என எல்லாவற்றையும் இடையிடையே செய்து முடித்தனர். இவளும் வாரம் தவறாமல் கோவில் சென்று அம்மா சொன்னதை செய்தாள். தங்கள் வீட்டு குலதெய்வத்தையும் சென்று வணங்கி வந்தார். மன அமைதிக்காக யோகா கற்றுக்கொண்டாள். நடைப்பயிற்சி என செய்து தன்னை பக்குவப்படுத்தி கொண்டாள் லக்ஷ்மி. அம்மா இவளுடன் வந்து சில நாள் இருந்து கை மருந்துகள் கொடுப்பாள். இந்த கோவில் பிரசாதம் இது திருப்பதி, இது மேல்மலையனூர், ஓம் சக்தி என்று விதவிதமான பிரசாதங்கள் கொண்டு வந்து கொடுத்தாள். பெற்றவர்களுக்கு தன் பிள்ளைகளுக்கு ஒரு வாரிசு இல்லை என்றால் துடித்துதான் போகிறார்கள். அது எப்போது நமக்கு கிடைக்கும்ங்கிறது எழுதப்பட்ட விதி. அந்த காலம் நேரம் வரை நாம் பொறுத்துதான் ஆக வேண்டும். ஆனால் நம்மை மற்றவர்கள் விடுவதில்லை. அம்மாவின் வேண்டுதல் மற்றும் இவளின் பக்தி, இவற்றுக்கு அந்த ஆண்டவன் அவர்கள் எதிர்பார்த்த அந்த பரிசை கொடுத்தான். லக்ஷ்மி தன் தோழியுடன் சென்று டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் செய்து கொண்டு நன்றி சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்த மருந்துகளை வாங்கி கொண்டு வந்தாள் தோழி. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். கங்க்ராஷ் என்று கட்டிக்கொண்டாள். உடனே வெளியே வந்து தன் கணவன் ராகவனுக்கு ஃபோன் செய்தாள். ரிங் போனது. பிஸி என்று வந்தது. அவனிடம் முதலில் சொல்லிவிட நினைத்தாள். அவன் எடுக்கலை. நேராக வீட்டுக்கு வந்து அத்தை மாமாவிடம் சொன்னாள். அவர்களுக்கு சந்தோஷம். ராகவனுக்கு சொல்லிட்டியா என்று கேட்க, இல்லை மாமா, நான் ஃபோன் பண்ண, அவர் எடுக்கலை. கவலைப்படாத, வேலையாக இருப்பான். கால் பார்த்துட்டு அவனே கூப்பிடுவான். அவர் சொன்னது போல் ராகவன் அழைக்க சந்தோஷத்தில், மாமா அவர்தான் என்று ஹலோ ஹலோ. ஏன் இத்தனை மிஸ்டு கால்? எடுக்கலனா வேலையாக இருப்பேன்னு தெரியாதா என்று கத்த அவள் சொல்ல நினைத்ததை சொல்லாம சாரி என்று கட் பண்ணினாள். அழுகை முட்டி கொண்டு வந்தது.
கதவை தாளிட்டு கொண்டு மெத்தையில் படுத்து அழுது உறங்கினாள். மதியம் 3 மணியாச்சு. இன்னும் சாப்பிடாம இருந்தா எப்படிம்மா? இனிமே நீ டயத்துக்கு சாப்பிடணும் என்று மாமியார் ஆறுதலாக இருந்து பரிமாறினாள். என்னாச்சு, அழுதுருக்க? அவன் ஏதாவது சொன்னானா? இல்லைம்மா. சரி, உங்களுக்கு இடையில நான் வரல. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோ. இப்போ எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். மாமனார் ஃபோன் செய்து சம்பந்தி வீட்டில் சொல்லி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். எல்லாரும் இவளையும் அழைத்து வாழ்த்து சொல்ல, ஆனாலும் தன் கணவன் ராகவனிடத்தில் இருந்து ஒரு ஃபோன் வந்து அவன் தெரிந்து கொள்ளப்படும் சந்தோஷத்தை பார்க்கவே மாலை 5 மணிக்கு ஃபோன் செய்தான் அவளுக்கு. அவள் மாடியில் துணி எடுத்து வர போயிருந்தாள். அப்பாவுக்கு ஃபோன் செய்தான். என்னப்பா, அவ எங்க? ஃபோன் பண்ண எடுக்கல. ஏதாவது வாங்கணுமா? நான் ஆஃபீஸில் இருந்து கிளம்புறேன். அப்படியா? 1 கிலோ ஸ்வீட், உனக்கு இல்லைன்னா லக்ஷ்மிக்கு பிடிச்சதா வாங்கி வா. 1 கிலோ வா. என்னப்பா விசேஷம்? நீ வாடா சொல்கிறேன். அப்பா ப்ளீஸ் நீ வா என்று ஃபோன் காலை கட் செய்தார். ராகவனுக்கு ஒன்றும் புரியலை. என்னவா இருக்கும்? பர்த்டே, வெட்டிங் டே எதுவும் இப்போ இல்லையே. அவனுக்கு அதற்கு மேல் யோசனை போகலை. சரி, ஸ்வீட் வாங்கி போவோம்னு அகர்வால் ஸ்வீட்ஸில் 1/2 கிலோ பாதுஷா, அப்பாவுக்கு பிடித்த மைசூர்பா 1/2 கிலோ வாங்கி கொண்டு வந்தான். வீட்டுக்கு வந்தவுடன் அம்மா, அப்பா வாடா. அப்பா இந்தாங்க நீங்கள் கேட்ட ஸ்வீட், அதை கொண்டு போய் லக்ஷ்மி கிட்ட கொடு. லக்ஷ்மி. ரூம் அருகில் வந்து லச்சு என்று உள்ளே வந்தான். அவள் இல்லை. கதவு பின்பக்கம் நின்றிருந்தாள். உள்ளே வர அவள் கதவை சாத்தி அவனை கட்டி கொண்டாள். ஹே லட்சுமா, என்னது? என்ன விஷயம்? அப்பா ஸ்வீட் வாங்கி வர சொன்னார். இந்தாங்க என்று டெஸ்ட் செய்த ப்ரெக்னன்ட் டெஸ்டர் சீட்டை காண்பிக்க அளவில்லாத சந்தோஷம் அவனுக்கு. ரியலி லட்சு, தேங்க்ஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி என்று அவளை அணைத்து முத்தமிட்டான். இருவரின் கண்களும் நிரம்பி வழிந்தது. சாரிடா, இதை சொல்ல தான் நீ ஃபோன் பண்ணியிருக்க. எனக்கு ஆஃபீஸில் டென்ஷன், அதான் கோபத்தை உங்ககிட்ட காமிச்சிட்டேன். வெரி சாரி. ஐ லவ் யூ செல்லம். வா, அப்பா அம்மாவுக்கு ஸ்வீட் கொடுக்கலாம். வெளியே வந்து அவர்களுக்கு ஸ்வீட் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினர். லக்ஷ்மிக்கு பிடித்த பாதுஷாவை எடுத்து ஊட்டிவிட்டான். சிறிது வாங்கி கொண்டு வெக்கத்தில் நகர்ந்தாள். ராகவா, லக்ஷ்மியை இனி நல்லா பார்த்துக்கோ. வேலைன்னு இருக்காம அவ காலையில் வாக்கிங் கூட்டிகிட்டு போ. அவள் விரும்புகிறத வாங்கி கொடு. சரிப்பா என்றான். அவளை வீட்டில் அனைவரும் தாங்கினர். அம்மா வந்து 3 மாதங்கள் கூட இருந்து அவளுக்கு வேண்டியதை சமைச்சு கொடுத்தாள். மசக்க வாந்தி நிற்கலை. பச்சையாக வெங்காயம் சாப்பிடுவாள். இப்போ வெங்காயம் வாசமே வேண்டாம், பிடிக்கலன்னு சொன்னாள். குக்கர் வைத்தால் ரூமில் போய் கதவை சாத்தியிருப்பாள். பசி தாங்காது அழுவாள். வெஜ் சாலட், உப்மா, மாங்காய், பழங்கள், ஜூஸ், சுண்டல், அது இதுன்னு அம்மா 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை கொடுத்தாள். மாதங்கள் ஓடியது. மாத செக்கப் மறக்காது ராகவன் கூட்டிகிட்டு போவான். ஸ்கேனிங் எல்லாம் பார்த்து குழந்தை நல்லா க்ரோத்தாக இருக்குது. நீ கொஞ்சம் நல்லா சாப்பிடு. வெயிட் கம்மியாக இருக்குது. இனி வேலையெல்லாம் செய்யலாம். ரொம்ப வெயிட் தூக்காத, ஓகேவா? இந்த மாத்திரையை கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துக்கணும். மிஸ்டர் ராகவன், அவங்கள நல்லா கவனிங்க. இதுக்கு தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். ஷியோர் டாக்டர், தேங்க்யூ அம்மா என்று லக்ஷ்மி. குழந்தை நல்லா இருக்கு. 5 மாதத்துக்கு உண்டான வளர்ச்சி நல்லா இருக்குது. நல்லா சாப்பிடு, வேலையெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டாங்க. நீ கிளம்புமா, நான் பார்த்துக்கிறேன். அங்கே அப்பா அண்ணெல்லாம் பாவம், பசங்க உன்னை கேட்குறாங்க பாட்டி எப்போ வருவாங்கன்னு. சரிடா செல்லம், நீ உடம்பை பத்திரமா பார்த்துக்கோ. விளையாட்டு இல்லை, வேலையை பொறுமையாக செய். நேரமானாலும் பரவாயில்ல. மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்க. உன் மேலே ஞாபகமாக தான் இருக்கும் எனக்கு. சரி, நான் வரேன். வளைகாப்புக்கு நாள் பார்த்து அப்பாவை மாமாட்டையும் மாப்பிள்ளைட்டையும் பேச சொல்கிறேன் என்று அம்மா கிளம்பி போனாள். சரிம்மா, பாய் பாய். வீட்டு வேலை அனைத்தையும் பார்த்தாள். 7வது மாதம் ஒரு நல்ல நாளில் வளைகாப்பு கொண்டாடி பிறந்த வீடு சென்றாள். அம்மா கோவில் பிரசாதம் தந்து இந்த எண்ணெய் தொப்புள் மற்றும் இடுப்பில் தேய்த்துக்கோ, சாமி கிட்ட வேண்டிக்கோ என்று சொல்ல அவ்வாறே செய்தாள். அங்கு போயும்
பெரிய வீட்டை குனிந்து நிமிர்ந்து பெருக்கி அண்ணியுடன் சேர்ந்து துவைத்து அலசுவது, மாலையில் வாக்கிங் என போனது. ஊருக்கு வந்ததும் முதல் வேலையா பிரசவம் பார்க்கும் டாக்டரை பார்த்தாள். குடும்ப டாக்டர் நல்ல மாதிரி. அவங்க பெண்ணும் இவளும் ஒன்னா படித்தவங்க. காலேஜ் வரை அவள் போனதும் லக்ஷ்மி, வாமா நல்லா இருக்கியா, இப்பதான் வயிறு நொப்ப தெரிஞ்சுதா என்றதும் வெட்கத்தில் சிறிது குனிந்தாள். நானும் பாட்டியாயிடுச்சு. ஆமாம், நந்தினிக்கு பெண் குழந்தை பிறந்து 1 மாசமாச்சு. ரொம்ப சந்தோஷம். அவள் நம்பர் மாற்றிட்டாளா? அவள் நம்பருக்கு ஃபோன் பண்ண உபயோகத்தில் இல்லைன்னு வருது. ஆமாம் லக்ஷ்மி, ஃபோன் தொலைஞ்சு போச்சு. புது ஃபோன் புது நம்பர் தரேன். செக்கப் செய்து சூப்பராக இருக்க நீயும் உன் குழந்தையும். இப்போ நீ செய்கிற வேலையெல்லாம் தொடர்ந்து செய். ஒன்றுமில்லை, தைரியமாக இரு. ஓகே டாக்டர் அம்மா. என்ன சொல்ல? வாங்குவ. நல்லா சாப்பிடு, வாக்கிங் போ, சரியா? அடிக்கடி ராகவன் வந்து போனான். அவனுடன் கோவில், பார்க், சினிமா என்று செல்வாள். ராகவனுடன் சேர்ந்து 9ஆம் மாத செக்கப்புக்கு போனாள். டாக்டரிடம் அறிமுகம் செய்தாள். தெரியும், இருந்தாலும் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன் டாக்டர், தேங்க்யூ என்றான். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். லக்ஷ்மி நல்லா இருக்கா, குழந்தையும் நல்லா இருக்கு. இனிமே வார வாரம் செக்கப் வரணும். இடையில் ஏதாவது வலி பிரச்சனைனா உடனே வந்துடணும், சரியா? கண்டிப்பாக டாக்டர், தேங்க்யூ, நாங்கள் வரோம். 10வது மாதம் ஆரம்பம். அந்த வார செக்கப் அண்ணியுடன் போனாள். டெஸ்ட் பண்ண டாக்டர் இன்னும் தலை திரும்பலை. அதனால் சிசேரியன் தான் பண்ண வேண்டி வரும். நீங்கள் வீட்டில் எல்லார்ட்டையும் கேட்டு நல்ல நாள் பார்த்து வாங்க, பண்ணிடலாம் என்று சொல்ல மனம் முழுவதும் ஒருவித பாரம். சரி என்று வீடு வந்து சேர்ந்தோம். அப்பாவிடம் சொல்ல அவர் பஞ்சாங்கம் எடுத்து நாள் பார்க்க அடுத்த வாரம் புல்லா ஒரு நட்சத்திரமும் நல்லாவே இல்லை என்றார். டாக்டர் முன்னாடியே சொல்ல மாட்டாங்களா? இப்போ சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு ஆளாளுக்கு கோபமும் ஒவ்வொரு ஐடியாவும். இதெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நட்சத்திரத்தில் சுகப்பிரசவம் ஆனால் என்ன பண்ணுறது? எல்லாம் நல்லதே. கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போவோம் என்று முடிவாச்சு. ஆனால் லக்ஷ்மிக்கு இயல்பாய் இதை எடுத்துக்க முடியலை. அழுகையும் கோபமும் வந்தது. சாமியை திட்டினள். சுகப்பிரசவம் ஆகணும்னு எல்லா வேலையும் பார்த்தேன். உன் பிரசாதம் சாப்பிட்டேன். அதுக்கெல்லாம் சக்தியே இல்லையா? நீ உண்மையா இல்லையா என்று மனதில் புலம்பினாள். எனக்கு தெரியாது. எனக்கு நல்ல நேரத்தில், நல்ல நாளில், நல்ல நட்சத்திரத்தில் எனக்கு சுகப்பிரசவம் ஆகணும். நான் உன்னை மட்டுமே நம்புகிறேன் என்று என்னையை தேய்த்து கொண்டு தூங்க போனாள். அதிகாலை 4 மணியளவிலிருந்து பின்பக்கம் லேசான வலி வந்தது. அந்த வலியை இதுவரை அவள் உணர்ந்ததில்லை. படுத்தா கை கால் எல்லாம் நடுங்கியது. படுக்க முடியலை. அம்மா, நீதான் காப்பாற்றணும் என்று வெளியே வந்து ஹாலில் நடந்தாள். டிவி ஆன் செய்து அதில் தெய்வங்களை பார்த்தாள். ஹாலில் ஏன் லைட் என்று வெளியே வந்து பார்த்தா அவள் அண்ணன். என்னம்மா ஆச்சு, தூங்கலையா? இல்லைண்ணா, என்னால் தூங்க முடியல, படுத்தா நடுக்கமாக இருக்கு. சரி, சேரில் உட்காரு, நான் கை கால் தேய்ச்சி விடுறேன் என்று சொல்லி தேய்த்து விட்டார். பின்னாடியே அண்ணியும் வந்து கேட்க சரி என்று காஃபி போட்டு வந்து கொடுத்தார். கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனாலும் அந்த வலி விட்டு விட்டு வந்து போனது. நல்லா தண்ணி காய்ஞ்சிருக்கு, போய் ஷாம்பு போட்டு தலைக்கு குளிச்சுட்டு வா. சிசேரியன்னா தலைக்கு 1 வாரம் ஆகும் குளிக்க. அதனால் பொறுக்கிற சூடு தண்ணி கலந்து குளி என்றாள் அம்மா. குளிச்சு வந்ததும் வலி முன்பை விட சற்று அதிகமாக. அம்மா தட்டில் இட்லி கொண்டு வந்து ஊட்ட, என்னால் சாப்பிட முடியல என்றாள் லக்ஷ்மி. உடனே சீரக கசாயம் போட்டு வந்து கொடுத்தார். அது நல்லா இதமாக இருந்தது. அண்ணா, ஆட்டோ கூப்பிடு, ஹாஸ்பிட்டல் போகலாம், என்னால் முடியல. சரிம்மா. அண்ணியை கூப்பிட்டு தேவையானதை எடுத்து வை, நான் போய் ஆட்டோவை கூப்பிட்டு வரேன். சரி, ரூம் போய் கும்பிட்டு வாமா என்றால் அம்மா. அப்பா விபூதி பூசிவிட்டார். எல்லாம் நல்லபடியாக நடக்கும், பயப்படாத என்றார். அண்ணனுக்கு தெரிந்தவர் காரில் வர அண்ணா சொன்னதும், கூப்பிட்டு வாப்பா, நம்ம தங்கச்சிக்கு இல்லாமல் என்ன காருன்னு, வாங்க போகலாம். லக்ஷ்மி நல்லா இருக்கியா?
கவலைப்படாத, மருமகன் நல்லபடியாக பிறப்பான் என்று சொல்ல அவளுக்கு உள்ளூர மகிழ்ந்தாள். ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்க்க, டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காங்க, உள்ளே வாங்க என்று சீஃப் நர்ஸ் சொல்ல, உள்ளே அமர்ந்த லக்ஷ்மிக்கு இயல்பாய் அமர முடியாமல் எழுந்து நடந்தாள். டாக்டர் வந்தார். வா லக்ஷ்மி, வலி வந்துச்சா, நாள் நட்சத்திரம் எல்லாம் நல்லா இருக்கா என்று கேட்க அவள் என்றாள். சரி வா இங்கே என்று அழைத்து செக்கப் செய்ய, வாட் என்ன மிராக்கிள் லக்ஷ்மி, இன்னும் 1 ஹவரில் உனக்கு நார்மல் டெலிவரி ஆகிடும் என்றதும் அவளுக்கு சந்தோஷம். என்ன மந்திரம் போட்ட, நர்ஸை அழைத்து லேபர் வார்டு கூப்பிட்டு போங்க வாங்க என்று சொல்ல, நர்ஸின் பின்னே அண்ணியும் லக்ஷ்மியும் நடந்தனர். செயின், மோதிரம், வளையல் எல்லாம் கழட்டி வாங்கிக்கோங்கம்மா, எல்லாம் கழட்டி கொடுத்து அண்ணியை பார்க்க, பயப்படாத, ஒன்றும் ஆகாது, கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்துரும், அம்பால வேண்டிக்கோ என்றாள். லேபர் வார்டின் உள்ளே சென்றேன். மிகப்பெரிய ஆச்சரியம். கண்களில் நீர் திரண்டது. ஆம், என் தாய் கர்ப்பாம்சம், என் தாய் ஆளுயர படம் பார்த்து மலைத்து போனேன். நான் இருக்கேன் வா என்று சொன்னது போல் இருந்தது. அடுத்த 1/2 மணி நேரத்தில் என் மகன் வெளியே வந்தான், கத்தியின்றி, சுகப்பிரசவமாக. ஆனந்தம் என் வாழ்விலும் வீட்டிலும். என்னவர் மகனை கையில் ஏந்தி முத்தமிட்டு என்னையும் முத்தமிட்டது இன்னும் என் கண் முன்னே. நம்பினார் கைவிடப்பட்டார் என்பது இறைவாக்கு. என்னை நம்பு, என்னை பின்தொடர்ந்து வா, நான் இருக்கிறேன் என்பதே இறை அருள். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.